ஹலோ ஹாவி வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சிதா மகாலட்சுமி, பாலாஜி முருகதாஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி அகர்வால், சுரேஷ் சக்கரவர்த்தி, சிங்கம் புலி, சாந்தினி, காயத்ரி சென் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா கவிதாதாரி, அதே மாதிரி அநீதி இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டர். இது வந்து ஒரு ஏ சர்டிஃபைட் படம் தான், ஒரு த்ரில்லர் ஜெனரல் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில பாலாஜி சக்திவேல் வந்து கொலை செய்யப்படுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். இவர் ஏன் கொலை செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கேஸை எடுத்து இவர் கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை வந்து ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ரொம்ப திடுக்கிடுமான விஷயங்கள்லாம் தெரிய வருது. இவர் வந்து நிறைய பெண்களை ஏமாத்திருக்காருங்கிறது, அது ஏன் பண்ணாரு, என்ன ஆச்சு, ஃபைனலா இவர் கொலை பண்ணது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த படம். ரொம்ப வந்து ஒரு நார்மல் பிளாட் தான் அது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கதைகளே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கமர்ஷியல் பிளாட்டுக்கான ஒரு கதை தான் இது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாலாஜி முருகதாஸ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒரு பிளேபாயாக பண்ணியிருக்காரு படத்தில். பிசியோதெரபிஸ்ட் டாக்டராக இருந்தாலும் முரட்டுதரமான ஒரு பிளேபாய். அவர் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா யாரா நீ இப்படிலாம் இருக்க, மூஞ்சி முகம்லாம் உடைக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரியான ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு இரிட்டேட்டிங் டைப் ஆஃப் ஒரு ஹீரோ கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரோட பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அவர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் அவரோட ஹியூமரும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி ஸோ இன்ஸ்பெக்டராக ஒருத்தர் பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் தான். ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சொன்னால் இன்ட்ரெஸ்டே போயிடும். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நார்மலான ஒரு இன்ஸ்பெக்டர் படம் ஃபுல்லாக நார்மலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். பட் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அவருக்கு. வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து சிங்கம் புலி அவர் இதில் வந்து மினிஸ்டரா ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் வந்து. அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் படத்தில். ஒரு கிளைமேக்ஸ்ல பெரிய ட்விஸ்ட் இருக்கு அவர் வச்சு. அதே மாதிரி சாந்தினி, ரச்சிதா மகாலட்சுமி, சாக்ஷி அகர்வால், காயத்ரி சென், ஸோ ஆக்சுவலாக இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாலாஜி முருகதாஸ் கிட்ட வந்து ஏமாந்து போகிற ஒரு கேரக்டர் தான். அப்புறம் பெரிய பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு இவங்க கேரக்டருக்குள்ள. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் டிகே படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு. அது மாதிரி சதீஷ் ஜியோட சினிமாட்டோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சுற்றி அந்த ஒரு ஸோ அந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதே மாதிரி அந்த ஒரு சில லோக்கல் பிளேசஸ் சின்ன சின்ன இடங்களில் தான் நடக்குது. ரொம்ப கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த டே ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சிஎஸ் பிரேம்குமார் எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்ப் பண்ணி நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு படத்தில். ஒரு சில சீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஒரு 15 நிமிஷம் கிட்ட கண்டிப்பாக வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபைடாக வந்திருக்கும், ஏ சர்டிஃபைட் வந்திருக்காது. பட் அது கொஞ்சம் அப்படியே விட்டார், எடிட்டர் போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏ சர்டிஃபைட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது அது வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி டேரக்டர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்த வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, ஸோ வந்து ரொம்ப வந்து பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து வளர்வேன். ஏன்னா இப்போ வந்து ஊர் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அவங்க இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு இப்போ இருக்க விஷயத்துக்கும் அடாப்ட் ஆகி அவங்க நிறைய பேர்கிட்ட வந்து ஏமாந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை. இது வந்து ரொம்ப ஒரு பழைய விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் முன்னாடி காலத்துல தான் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க, இப்போ இருக்க விஷயத்துல ஏமாந்துட்டு தான் போகிறாங்க. பட் ஆனால் அது சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் தான். பட் அதை வந்து பரவாயில்ல, இப்போ சொன்னது தப்பு இல்லை இந்த கதையில. பட் அது வந்து சொல்ல வேண்டிய விதத்தில் இருக்க ரைட்டிங்ல தான் வந்து பெரிய மிஸ்டேக் நான் சொல்றேன்னா. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்துக்குள்ள இருக்கு. மெயினாக அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்டாக இருக்கட்டும், ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போயிருந்தார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக. பட் ஆனால் ஒரு சில சீன்ஸ் தேவையில்லாம இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரொம்ப வல்கர் சீன்ஸ் இருக்காது. ஏன் படத்தில் வந்து அது வந்து வீம்புக்குனே வச்சிருக்காரு, அப்பதான் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கான அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே. இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணேன், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் படத்தில் தேவையில்லாத சீன்ஸ்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ரைட்டிங் பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல் படமே சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஒரு ஒரு நல்ல கான்செப்ட், நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர். பட் வந்து தேவையில்லாம அந்த ஒரு சில லைக் வல்கர் சீன்ஸை வச்சு எதுக்கு இந்த படத்தை வேற மாதிரி கொண்டு போய் சொதப்பினாருன்னு எனக்கு தெரியல. அந்த வல்கர் சீன்ஸ் தான் நான் இந்த படத்தை ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்தது. மற்றபடி கதையை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து டுவர்ட்ஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ஒன்று தான் எனக்கு மைனஸாக பட்டுது. அது மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தாருன்னா ஓரளவு நல்ல பெட்டரான ஒரு படமாகவே வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் தோணுது. என்னதான் அது ஒரு பழைய மெசேஜாக இருந்தாலும் இது வந்து இப்போ அட்ரஸன் இப்பயும் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் தான். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து வளர்க்கணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஊரில் கண்டபடி வளர்க்குறாங்க, ஒருத்தர் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தனால அவங்கவுங்க ஆடுற விஷயங்கள், அதால் வரக்கூடிய ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த படம் சொல்லுது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து வளர்க்கணும், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிற. ஆனால் இதுக்குள்ளே நிறைய டிபேட்லாம் வரும் இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா. பட் ஆனால் இது வந்து ரொம்ப பழைய கதை தான். கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் இன்னும் ஒரு 15 நிமிஷம் அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி தூக்கியிருந்தாங்கன்னா படம் வந்து ஒரு நீட்டான ஒரு படமாகவே வந்திருக்கும். நல்ல ஒரு ஒன் டைம் ரீசன்ட் வாட்ச் ஒரு த்ரில்லராகவே இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இப்போ வந்து நல்ல ஒரு த்ரில்லர் தான் வேணும். இந்த மாதிரி த்ரில்லர் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச், ஒரு பழைய ஸ்டைல் ஆஃப் கதை, ஒரு பழைய ஸ்டைல் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த டிஃப்ரெண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து ரொம்ப ஒரு பழைய பேட்டர்ன் ஆஃப் ஒரு படமாக தான் எனக்கு பட்டுது.
இந்த படம் ஓடிடியில் வந்ததுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டி பார்ப்பாங்க அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இந்த படம் ஒரு ட்ரைலர் இதெல்லாம் வரும்போதே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டீசர்லாம் வரும்போதே கொஞ்சம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். ஓகே இது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ரொம்ப சப்பையாக போயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு படுது. பட் இருந்தாலும் தேட்டரில் போய் பார்ப்பாங்க அப்படின்றது எனக்கு பெருசாக தோணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் கூட வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமே கிடையாது இது. பட் ஆனால் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு கான்செப்ட் அந்த ஒரு சீன்ஸ் எடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு படுது. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான். டைம் இருக்கும்போது பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.